ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு தென்னந்தோப்புக்குள்ள அருமையான ஒரு பிளேஸில் வந்து விதைப்பந்துகள் தயார் பண்ணிகிட்ருக்கோம். இது யார் நடத்துகிறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டர் அண்ட் பிரசிடெண்ட் வந்து மிஸ்ஸஸ் ராணிமுத்து அண்ட் செக்ரட்டரி மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டி வந்து டாக்டர் ஐஸ்வர்யா நல்லமுத்து மேடமும், அண்டு மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் பீப்புள் லீகல் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் மக்கள் சேவை இயக்கம் அதோடைய தலைவர் வந்து டாக்டர் ஜெயபாலன் அவங்களும் இணைந்து இதை பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களோட இணைந்து நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு சங்கத்தில் இணைந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வந்து இதில் நிறைய வந்து பங்கு பெற்று இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தலைவர் பூபதி சார் அவங்க வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களெல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து ஆட்டோ பிடிச்சி எங்களை கூப்பிட்டு வந்து பாதுகாப்பாக எங்கள் கூடயே வந்து ஃபுல் டைம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே எங்கள் கூடயே இருந்து எங்களுக்காக சும்மா கூட உட்காந்துருக்காங்க. ஆனாலும் எங்கள் கூட, அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க சும்மா உட்காந்துருக்கு பெரிய விஷயம். ஏன்னா அது எவ்வளோ கஷ்டமான வேலை. அவங்க அவ்வளோ வேலை சும்மா உட்காந்துருக்காங்க மீன்ஸ் தப்பாக நினைக்காதீங்க. அவங்களுடைய வேலைகளெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து எங்களுக்காக வந்து உட்காந்துட்டு காலையில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கள் கூடயே இருந்து எங்களை பாதுகாப்பாக கூப்பிட்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுற வரைக்குமே எங்கள் கூட இருந்து அவ்வளோ விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நடத்துகிற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து போன சாட்டர்டே வந்து இந்த முகாம் பண்ணாங்க. இப்போவும் திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து யாருக்குமே வந்து சேல்ரி கொடுத்தோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகைன்னு கொடுத்தோ இல்லைன்னா பஸ் பேர் கொடுத்தோ வரக்கூடிய மக்கள் இல்லது. உண்மையிலே மனசார மனப்பூர்வமாக இந்த ஒரு சேவை மனப்பான்மையோட இது எல்லாருக்குமே மரம் நிறைய வந்து நடணும். இதனால் மக்கள் வந்து நிறையா பயன்பெறுவோம், அடுத்த ஜென்ரேஷன் வந்து நிறைய பயன்பெறுவாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட முழு மனதோட பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன குழந்தைக்கு அவ்வளோ ஆர்வமாக செய்கிறாங்க. எல்லாருமே எந்த ஒரு பேமெண்ட் இல்லாமல் ஏன் வந்து மனப்பூர்வமாக வந்து செஞ்சு கொடுக்காங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஸோ இது வந்து டார்கெட் வந்து 1 lakh வச்சுருக்காங்க. ஆனால் வந்து ஸோ 1 lakhன்ற இடத்துல வந்து அன்றைக்கி வந்து ஒரு 5,000 நாங்கள் பண்ணோம். அது கூட மதியானத்துக்கு மேலே ஆரம்பித்தோம். ஒரு 2 hours 3 hours-க்குள்ளே 5 lakhs எல்லாமே பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் இன்றைக்கி அந்த ஒரு 20,000-ஆவது எல்லா டார்கெட் முடிக்கணும் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போவே நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த மேடம் வந்து இந்த சார் வந்து பாருங்கள், சாப்பாடெல்லாம் அவங்க ஹோட்டல்லேருந்து நல்லபடியாக கொடுத்து சாருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே போல் இருக்குது. ஸோ அதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் பாருங்கள், தயிர் சாதம், புளியோதரை, சட்னி, துவையல், முறுக்கு, மிக்சர் அப்படின்னு எல்லாமே கொடுத்து எங்களுக்கு அவ்வளோ சூப்பராக பாதுகாப்பாக எங்களுக்கு நல்ல உணவெல்லாம் கொடுத்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நாங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கோம். எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் தான் பார்த்துக்கோங்க. எங்கள் சார் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சார் வந்து பூபதி சார் பூபதி சார் எங்கள் தலைவர் பூபதி சார் எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்க பிரியா மேடம், அந்த ஆர்கனைசேஷனுடைய ஆர்கனைசேஷனுடைய பிரசிடென்ட், அண்டு முருகேஸ்வரி மேடம் எல்லாமே மாற்றுத்திறனாளிகள், எல்லாமே நிர்வாகிகள். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விதைப்பந்துகள் எல்லாருமே தயார் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாருமே மனமும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத ஃபேமிலியிலேருந்து ஃபேமிலியில் குழந்தைகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க. அதுவும் இந்த தோப்பு கிடச்சது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த வெயிலில் அருமையான காற்று இயற்கையோடு சேர்ந்து அந்த இயற்கையான அந்த களிமண்ணை எடுத்து வெட்டி நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மன சந்தோஷத்தோடு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மெயின் என்ன அப்படின்னா, இந்த பாருங்கள், அதெல்லாமே எடுத்து காய வச்சுருக்காங்க. இந்த விதைப்பந்துகள் எல்லாமே இது எல்லாமே எடுத்துகிட்டு அவங்க போகணும். ஸோ இது முக்கியமே வந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் இன்னொரு 10 வருஷத்துலையாவது அட்லீஸ்ட் இந்த மரங்கள் வளரும். அப்போ வந்து நிறையா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு எல்லாருமே செஞ்சிட்ருக்குறோம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாங்க. உங்களுக்கு ஏதாவது விதைப்பந்துகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சேல்ஸும் பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதிரி நிறையா இப்போ எல்லாருமே வந்து பெரிய ரிச் ஃபேமிலி ஒன்றும் இல்லை. எல்லாருமே அன்னன்னைக்கு கூலி வேலை பார்க்குறவங்க, அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்றவங்க தான். ஸோ அவங்க இப்போ அப்படி பந்து தயாரிக்கும் போது சப்போஸ் தயார் பண்ணாங்கன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும்
ஒரு பெரிய உறுதுணையாகவும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக கேட்கலாம், இதில் கமெண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இது 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 இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா நடந்துகிட்ருக்குது. நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விவேக் சார் கூட நிறையா பண்ணார். அவங்கெல்லாம் பார்த்து சந்தித்த மேடம்லாம் பார்த்து சந்திக்கணும், அவங்களுக்குலாம் விதைப்பந்துகள் அவங்க பக்கம்லாம் போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய விஷயமாக நடந்துகிட்டு இருக்குது. யாருமே என்னடா அது கொண்டு இப்போ போட்டு நம்மளை பண்ணுறாங்களே, இங்கே வந்து பண்ண வேண்டியது இருக்கான்னு கொஞ்சம் கூட முகம் சுளிக்க, அதுதான் பெரிய விஷயம். சந்தோஷத்தோடு எல்லோரும் ஹாப்பியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். எல்லோரும் அன்னன்னைக்கு வேலை பார்த்தா தான் சாப்பாடு. அப்படி உள்ள சுச்சுவேஷனில் அவங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே எதிர்பார்க்காம பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையிலே மிகப்பெரிய விஷயம்னு சொல்லணும். இன்றைக்கி அவங்க வேலைக்கு போனாங்கன்னா இன்றைக்கி ஒரு சேலரி கிடச்சிருக்கும். ஸோ அதை விட்டுட்டு வந்து சேவை மனப்பான்மையோடு செய்கிறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணணும். எங்கள் மாற்றுத்திறனாளி சங்கத்திலலாம் உண்மையிலே எங்கள் சார் ரொம்ப ஹேண்ட்ஸம் பண்ணணும். ஸோ அவங்க தான் எங்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே மன நிறைவாக இருக்குது இந்த வேலையை செய்யும்போது. நானும் இதில் பண்ணியிருக்கேங்க. ஸோ நானுமே நிறையா அச்சீவ்மெண்ட் டார்கெட்டு இத்தனை மணிக்குள்ளே அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட்டு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் பண்ணுற காரணமாக தான் அங்கங்கே இது மாதிரி பண்ணி நிறையா கொடுத்து நிறையா மரங்கள் நட்டு வைக்கணும். ஏன்னா வெயில் வந்து இப்போ மாதிரி இல்லை, அவ்வளோ தாங்க முடியாத அளவுக்கு வந்து வெயிலாம் நிறைய இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து அதை வந்து நம்ம ஒரு கரெக்டான சீதோசனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி மரங்கள்லாம் கண்டிப்பாக நிறையா வச்சு ஆகணும். இப்போ விமென்ஸ் ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் பிரியா மேடம் பேசுவாங்க. சாரி, விமென்ஸ் ஆர்கனைசேஷன் மேடம் பேசுவாங்க. நீங்க எந்த இதுல இருந்து வர்றீங்கப்பா? என்ன பொறுப்புல இருக்கீங்க? நாங்க வந்து செயற்குழு. ஓகே ஓகே. இது என்னோட மகள். ஓகே ஓகே, சூப்பர். ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. வெரி குட். வந்து ரெடி பண்ணணும்னு சொன்னே நானும் வரேன்மான்னு இன்வால்வ்மென்ட். வெரி குட் வெரி குட். இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு 100 விதைப்பந்துகள் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நாங்களும் எங்களால் அங்கே போட்டு மரக்கன்றுகளை உருவாக்கி. இல்லை என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, எல்லாருமே இன்னைக்கு ஒரு வேலைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு ஒரு 100 ரூபா சம்பாதிச்சிருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். எதுவுமே எதிர்பார்க்காம செய்கிறீங்கன்னா. மழை வர்றதுக்கோ இன்னும் ஒரு நிழல் இல்லாமல் இருக்குது, ரொம்ப காற்றோட்டமே கிடையாது. அதனால இந்த மாதிரி நாங்கள் விதைப்பந்துகள் ஒரு லட்சம் உருவாக்கி நாங்கள் எங்கே என்னென்ன பிளேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் போட்டு எல்லா ஊர்களுக்கும் போட போகிறாங்க. இறந்ததுக்கு இது ஒரு புண்ணியமாக நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமா. சூப்பர் சிஸ்டர், சூப்பர் சூப்பர். காற்று மற்றும் தண்ணீர் கிடைப்பதற்கான வழிமுறைகளை குழந்தைகளுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்திலிருந்து IWO மற்றும் வந்து மாற்றுத்திறன் நல்வாழ்வு சங்கம் மூலம் இணைந்து நடத்தும் இந்த விதைப்பந்து வந்து மேடம் பேர் வந்து பிரியா கிருஷ்ணன். அப்புறம் சார் வந்து ஜெயபாலன் சார், மிஸ்டர் பூபதி சார், அவங்க எல்லாரும் இங்கே வந்து எங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி இன்னைக்கு வந்து நாங்கள் 10,000 விதைப்பந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது இன்னும் நாங்கள் வந்து அடுத்தது செய்யறதுக்கு உங்களோட முயற்சிகள் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தலைமை மேடம் தான். ஆமாம், அந்த சொன்ன மாதிரி இந்த தோப்பை ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறது அப்படின்னா அது மெயினாக இவங்க தாங்க இந்த அருமையான பிளேஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேடம் நீங்கள் ஏதாவது இதை பற்றி சொல்கிறீங்களா? சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சும்மா இலக்கு வந்து 1 லட்சம் மரக்கன்றுகள் ரெடி பண்ணுறது. அதனால் வந்துட்டு இப்போ வந்து இந்த மக்கள் சட்ட உரிமை கழகமும் IWOவும் மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு உரிமை சங்கம் மூன்றுமே இணைந்து இப்போ வந்து ஒரு தோப்பில் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 2வது நாளாக வந்துட்டு அந்த விதைப்பந்துகள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் மேடம். நீங்கள் இந்த ஊர், அதனால இங்கே இந்த தோப்பு ரெடி பண்ணி திருமங்கலம் கற்பக நகரில் இருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து இருக்கிற. நீங்கள் சங்கத்தில் என்ன ஒரு பிரியா மேடம் பேசுகிறாங்க. வணக்கம். மக்கள் சட்ட உரிமைகள் கழக தலைமை நிலைய செயலாளர். என்னோட பேர் வந்து பிரியா கிருஷ்ணன். மழைக்கு வந்துட்டு